பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அதிரடியாக புதிய அமைச்சரவையை அறிவித்துள்ளார். பல அமைச்சுக்கான இடங்கள் காலியாக இருந்த நிலையில் சிலர் அதற்காக காத்திருந்த சூழலில் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பல மாற்றங்களை நிகழ்த்தி புதிய அமைச்சர்கள் மற்றும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அமைச்சர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளார். முக்கியமாக இந்திய சமுதாயத்தின் சார்பில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சராக இருந்த தத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் மனிதவள அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் இனேஸ்வரனும் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை இதற்கு முன் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சராக இருந்த சரஸ்வதி கந்தசாமி நீக்கப்பட்டுள்ளார். அன்வார் அறிவித்துள்ள புதிய பட்டியலில் 10 அமைச்சர்களும் 17 துணை அமைச்சர்களும் என மொத்தம் 27 அமைச்சர்கள் துணை அமைச்சர்களை அறிவித்துள்ளார். தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சராக இருந்த டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் மனிதவள அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். சுற்றுலா கலை கலாச்சாரத்துறை துணை அமைச்சராக இருந்த டத்தோ கைருல் ஃபிரடாவுஸ் அக்பர் கான் மனிதவள அமைச்சின் துணை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். செனட்டர் சரஸ்வதி கந்தசாமிக்கு பதிலாக சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் இனேஸ்வரன் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக டத்தோ ஜொஹாரி அப்துல் கானி நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் துணை அமைச்சராக பாயான் பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜின் ஜி ஜின் நியமிக்கப்பட்டுள்ளார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ஹன்னா இயோ பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். கூட்டரசு பிரதேச துணை அமைச்சராக தாவாவ் நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தோ லோ சு ஃபுய் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் துறையில் சபா சராபா மாநிலங்களுக்கான புதிய அமைச்சராக செபாங்கார் நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தோ முஸ்தபா சக்முட் நியமிக்கப்பட்டுள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் பிரதமர் துறையின் இஸ்லாமிய மத விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் துணை அமைச்சராக அனைத்துலக இஸ்லாமிய மத போதகரான உஸ்தாஸ் மர்ஹாமா ரோஸ்லி நியமிக்கப்பட்டுள்ளார். மனிதவள அமைச்சராக இருந்த ஸ்டீவன் சிம் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ள நிலையில் வெளியுறவுத்துறை துணை அமைச்சராக இருந்த டத்தோ முகமது அல் அமீன் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சராக இருந்த டத்தோஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் இயற்கை வளம் மற்றும் கனிம வள அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் லேடாங் நாடாளுமன்ற உறுப்பினரான சயித் இப்ராஹிம் ஜைட்னோ அதன் துணை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். எரிசக்தி நீர் உருமாற்று துணை அமைச்சராக இருந்த அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் பொருளாதார அமைச்சராகவும் பாயா பெசார் நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தோ இந்திரா முகமது ஷஹார் பொருளாதாரத்துறை துணை அமைச்சராகவும் பொறுப்பேற்றுள்ளனர். மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சரான டத்தோஸ்ரீ டாக்டர் நோராயினி பிந்தி அகமட் தோட்ட தொழில்துறை மூலப்பொருள் அமைச்சராகவும் அதன் துணை அமைச்சராக சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தோஸ்ரீ ஹுவாங் தியோங் சில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுங்கை பட்டாணி நாடாளுமன்ற உறுப்பினரான டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி பொறுப்பேற்றுள்ள நிலையில் அதன் துணை அமைச்சராக மாஸ் கார்டிங் நாடாளுமன்ற உறுப்பினரான மோடி அனால் பிமோல் நியமிக்கப்பட்டுள்ளார். முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை துணை அமைச்சராக இருந்த லியூ சின் தோங் நிதி அமைச்சின் துணை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். மனிதவள அமைச்சின் துணை அமைச்சராக இருந்த டத்தோஸ்ரீ ஹாஜி அப்துல் ரஹ்மான் ஹாஜி முகமது எரிசக்தி நீர் உருமாற்று அமைச்சின் துணை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். தோட்ட தொழில்துறை மூலப்பொருள் துணை அமைச்சராக இருந்த டத்தோ சான் ஃபூ ஹின் விவசாய உணவு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். சுகாதாரத்துறை துணை அமைச்சராக இருந்த டத்தோ லுகானிஸ்மான் அவாங் ஷவுனி வெளியுறவுத்துறை துணை அமைச்சராகவும் நிதி அமைச்சின் துணை அமைச்சராக இருந்த லிம் ஹூ இங் மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சராகவும் இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சராக இருந்த ஆடாம் அட்லி உயர்கல்வி அமைச்சின் துணை அமைச்சராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். மீரி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவ் சூன் மான் சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சின் துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொருளாதாரத்துறை துணை அமைச்சராக இருந்த டத்தோ ஹாஜா ஹனீஃபா ஹாஜா தாயிப் சுகாதாரத்துறை துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். செக்கிஞ்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா மற்றும் செனட்டர் நயீம் முக்தார் ஆகியோர் அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். PKRின் ஜலிகா டிசம்பர் 2023ஆம் ஆண்டு முதல் கூட்டரசு பிரதேச அமைச்சராக இருந்தார். அதற்கு முன்பு ஒரு வருடம் சுகாதார அமைச்சராக இருந்தார்.
நயீம் முக்தார் மத விவகார அமைச்சராக இருந்தார். மேலும் அவர் இரண்டாவது முறையாக செனட்டராக பதவியேற்றதால் அந்த பதவியில் நீடிப்பார் என்று ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. இன்று நண்பகல் 3:30 மணிக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 10 அமைச்சர்களையும் 17 துணை அமைச்சர்களையும் மாற்றி இருக்கும் நிலையில் நாளை காலை 10 மணிக்கு இவர்கள் அனைவரும் மாமன்னர் மாளிகையில் பதவி உறுதிமொழி எடுப்பார்கள் என்றும் மாலை 3 மணிக்கு அமைச்சரவை பொறுப்புகளை தொடங்குவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.